வணக்கம். இன்றைக்கி சிக்கன் பண்ணலாம், கிரேவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து இந்த நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி அதில் தயிர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன், ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா. ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே 4-5 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறோம். அதில் என்னென்ன நான் போட்டேன்னா, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் சின்னதாக போட்டுக்கோங்க, காரம் ரொம்ப வேணாம். பச்சை மிளகாய் 1 எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு கம்மியாக போட்டுக்கோங்க, காரம் நம்ம மிளகாத்தூளும் போடுவோம். அதுக்கப்புறம் அதோடு நான் என்ன பண்ணேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஸோ இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா சுருள வதக்கணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு, ஏன்னா வெங்காயம் நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோதான் நமக்கு டேஸ்ட். இது எல்லோரும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ நல்லா வதக்குங்க டைம் எடுத்து. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எல்லாமே போட்டுட்டோம். நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா வதக்குறோம். அதுவுமே நல்லா எண்ணெயில் வதங்கணும், அந்த வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ரெடியாக, ஸோ அதையுமே இதில் போட்டு அந்த தக்காளியிலேருந்து அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நம்ம வதக்குனா மட்டும்தான் நல்லாயிருக்கும், கிரேவி வரும். ஸோ நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி தயிர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை எடுத்து இந்த கடாயில் போடுறோம். கடாயில் போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கடாயில் இருக்கிற அந்த கலவையில் சேர்த்து சிக்கனை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். என்னென்ன மசாலானா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், குழம்புத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள். ஸோ இது எல்லாமே போட்டு அந்த சிக்கனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னா அதிலேருந்து அந்த சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் வரும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உப்பெல்லாம் போட்டு செக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், இன்னும் ஒரு மசாலா சேர்த்தேன். அது என்ன மசாலானா, சிக்கன் மசாலா. ஸோ சிக்கன் மசாலா சேர்த்தா எனக்கு பிடிக்கும் பர்சனலாக, அதனால் நான் அந்த மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் தான் போட்டேன். ஸோ அதையுமே நல்லா இதில் கலந்து விடணும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கலந்தோன்னாக்கா அதுலேருந்து தண்ணி பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு, ஏன்னா கிரேவி வேணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா அதை மூடி போட்டே நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். நான் கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி விட்டு, அதோடு நம்ம அந்த மிக்சிலாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிக்சி அதுலேயும் நல்லா கழுவிட்டு இதோடு சேர்த்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அது ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா. ஸோ 10 to 15 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே உங்களுக்கு கிரேவியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்லனாக்கா இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு திக்காக வேணும் அப்படின்னாக்கா இனிமே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். தண்ணியெல்லாம் வற்றி வந்துட்டு நம்ம அதை எடுத்துடலாம். ஃபைனலாக அந்த மல்லித்தலை, கொத்தமல்லி இதெல்லாம் தூவி எடுத்துட்டோன்னா சுவையான அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இதை நம்ம எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். சாதத்துக்கு தான் அல்டிமேட்டாக இருக்கும் சாதம். அதுக்கப்புறம் சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, நான் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை மாதிரி பண்ணினீங்கனாக்கா ஊற்றி சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். இதே போல் செய்து பாருங்கள். நன்றி.